என்ன சொல்ல வரேன்னு சுட்டி காட்டினீங்கல்ல, அப்ப கூட்டணி வச்சிருக்கிறாருல என்ன அது சுட்டி காட்டணுமா இல்லையா? அதையும் சுட்டி காட்டாத முட்டீங்க. ஒண்ணு உங்களுக்கு தெரியாது இருக்கணும், இல்ல பயந்து போயிருக்கணும். ஒரு அளவுக்கு மேல பாஜக தொற்ற வேணாம். இன்னைக்கு அவங்களுடைய அனுசரணை நம்மளுக்கு வேணும். அவங்க ஒத்தனை கொடுத்தா நம்மளை காப்பாத்தினாங்க, காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கேஸ் போயிட்டு இருக்குது. அதனால அவங்க இதுதான் காரணம். புரியுதுங்களா? வேற என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம். நீங்க உள்ளபடியே பாஜக எதிர்ப்பாளராக இருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேட் மாநில அந்தஸ்தை ஏன் தரல? தந்தா என்ன நடக்கும், தராதனால என்ன போச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, எல்லாம் டெல்லியில கிடக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்க தேர்ந்தெடுத்த அரசால என்ன பண்ண முடியும்? இந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்கணும். அந்த அறிவு கிடையாது. இதே ஒரு அங்க லடாக் பகுதி வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து பிரிக்கப்பட்ட அந்த லடாக் வந்துட்டு தனி யூனியன் பிரதேசமா இருக்குது. அங்க மாநில அந்தஸ்து வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்தி 5 பேர் செத்துருக்காங்க. அதை நீ கோட் பண்ணியிருப்ப அரசியல்வாதியா இருந்தானா. இன்னமும் என் நடிகர் அந்த உச்ச நிலையிலே இருக்கிறீங்க. இன்னைக்கு சினிமால உச்சத்துல போனீங்கன்னா பெருமை விஜய், அரசியல்ல டவுன் டு எர்த்துக்கு வந்தீங்கன்னா பெருமை. இங்க வண்டியில ஏறினீங்கன்னா சினிமால பெருமை, வண்டியை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா அரசியல்ல பெருமை. முதல்ல நீங்க சூஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிறது, அப்படியே வந்துட்டு இது பண்ணது. கிளி ஜோசியக்காரன் என்ன பண்ணுவான், கரெக்டா வந்துட்டு யாராவது உட்காந்துட்ட உடனே ஒரே ஒரு நெல் மணி எடுத்து வச்சுக்கிட்டு, கீதா வா அப்படின்னு உடனே வெளில வந்து ஒரு நல்ல கடை எடுத்து போட்ட உடனே உடனே கூண்டுக்குள்ள போடும், உடனே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்க மேல வந்துட்டு கீழே போறீங்க, கிளி வெளில வந்துட்டு உள்ள போகுது. இவ்வளவுதான் வித்தியாசம்.